இனிமையான குழந்தைகளே, நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டோம் என்பது உங்களின் நினைவிற்கு வந்திருக்கிறது. இப்பொழுது தங்களுடைய வீடு சாந்திதாமத்திற்குச் செல்ல சிறிது நேரம்தான் இருக்கிறது. எந்த குழந்தைகளுக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைவு இருக்கிறதோ, அவர்களின் அடையாளம் அவர்கள் பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும். வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பார்கள். தன்னை இந்த உலகத்தின் விருந்தினர் என நினைப்பார்கள். மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும். மனம் என்றால் என்ன? அமைதி என்றால் என்ன? நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? அதுவே சாந்தி தாமமாகும். சுகதாமத்தில் ஆத்மாக்கள் சுகம் மற்றும் அமைதியில் இருக்கிறது. சாந்தி தாமத்தில் சாந்தி மட்டும்தான் இருக்கிறது. சிருஷ்டி அனாதியாக இருக்கிறது. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சார்ந்தவர்கள். சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ ஆகியிருக்கிறீர்கள். பாபாவிடமிருந்து பரிசுத்தமான உலகத்தின் அதிபதியாவதற்கான சொத்தை அடைந்தீர்கள். நாம் முதலில் தூய்மையான இல்லற தர்மத்தினராக இருந்தோம். இது கடைசி பிறவி. தூய்மையாகுங்கள். பிறகு 21 பிறவிகளுக்கு மிகவும் சுகமாகி விடுவீர்கள். தேக உணர்வில் வருவதால் தான் மற்ற விகாரங்கள் வருகின்றது. பழையதை இந்த கண்களில் பார்த்து கொண்டிருந்தாலும் புதியதை நினைக்க வேண்டும். ஏன் குழப்பம் அடைய வேண்டும்? பாபாவிடம் கேட்டுவிட்டால் பாபா உடனே லேசாக்கி விடுவார். பாவங்களிலிருந்து லேசாகி விடுவீர்கள். அழுக்கு நீங்கிக் கொண்டே போகும். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாகிவிட்டீர்கள். எல்லையற்ற ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆத்மா அனுபவித்திருக்கிறது. பலமுறை 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள். எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். முடிவு என்பதே இல்லை. நீங்கள் கர்மாதீத நிலையை நெருங்கும் பொழுது உங்கள் மூலமாக எந்த தவறும் நடக்காது. நீங்களும் அகால மூர்த்திதான். புருவமத்தி சிம்மாசனமாகும். அதிக பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன. தக்க சமயத்தில் மட்டும் பயன்படுத்துங்கள். சாவியை எப்பொழுதும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். நினைவை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். அளவற்ற அனுபவங்கள். கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் அனுபவங்களின் கடலில் மூழ்கிவிடுங்கள். நல்லது.